இல்லைங்களா? இன்றைக்கி டோட்டல் ஆஃப் அம்மா காலையில் எதுவும் செய்யாமல் விட்டுட்டேன். சரி, சோயா இருந்துச்சு, டக்குன்னு 10 மினிட்ஸில் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு செய்ய போகிறேன். செய்வோமா? வாங்க போவோம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன ரெசிபினாலும் நம்ம பொறுமையாக நல்லா செய்யணும், நம்ம ஹெல்த்தாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்யணும். அது நம்ம எப்படி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் அரைப்பதான் வதங்கினாலும் தக்காளி, ஒரு 2 கல் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் நல்லா கிரேவிக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம வீட்டில் தயாரிச்சிருக்கிற பொடி, கொஞ்சம் குழம்பு பொடி, கொஞ்சம் சிக்கன் பொடி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா வாசனை போனாலும் சோயா கழுவி வச்சுட்டு சோயா போட்டாச்சு. சோயா போட்டாச்சு. இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். எப்பயுமே உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் மூழ்கிற அளவு தண்ணி, சோயா மூழ்கிற அளவு தண்ணி. நான் கூட்டு தானே வைக்க போகிறோம். இந்த டயத்தில் டேஸ்ட்டு பார்த்துக்கணும், உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கா. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ 3 விசில் வரவும் எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா வந்திருக்கு. இதை தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சப்பாத்திக்குள்ளே வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2வது உரப்பு மைல்டாக தான் நம்ம போடணும், அப்படின்னா உடம்புக்கு நல்லது. ஓகேயா? இவ்வளோதான்ப்பா. ஈஸியாக நம்ம டக்குன்னு 10 மினிட்ஸில் சோயா கூட்டு பண்ணியாச்சு. இது தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.